இந்த யூனிவர்ஸ்ல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல டிஜிட்டல் டெவலப்மெண்ட்ன்னு சொல்றோம். நல்ல முன்னேற்றம்னு சொல்றோம். அதுல அதுல வளர்ச்சிங்கிறோம், இதுல வளர்ச்சிங்கிறோம். ஆரோக்கியத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் முன்ன இருந்தத விட ஏன் தெருவுக்கு தெருவு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், ஏன் தெருவுக்கு தெருவு ஏதோ ஒரு கிளினிக், லட்சக்கணக்கான டாக்டர்ஸ், லட்ச பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ், அணுகுமுறைகள் எல்லாம் பெருகிக்கிட்டே தான் இருக்கு. நோய்களும் பெருகிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா, நோய்க்குள்ள வந்தான் பாருங்க மனுஷன். அவன் ஏன் இன்னும் ஃபுல்லா ரெக்கவரா வரல? ஏன் அவன் அதிலயே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கான்? இந்த ஒரு விஷயத்த நிச்சயமா எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது யோசிக்க வேணும் நண்பர்களே. யோசிச்சீங்கன்னா தான் நம்மளுடைய பிரசன்டேஷன், நம்மளுடைய பிசினஸ், நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க ஃபைனலா புரிஞ்சுக்குவீங்க. எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுனா, அந்த ப்ராப்ளம் சரி பண்ணணும்னு எல்லாருக்கும் தோணுது. ஆனா, அது எதுலேருந்து வந்திருக்குங்கிற அந்த பேசிக், அந்த கரு, அந்த காரணி, அத சரி பண்ணா தான் நமக்கு நம்மளால அதுலேருந்து ஃபுல்லா விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாம இன்னைக்கு அது கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய மனசையும், உடம்பையும், நேரத்தையும், காலத்தையும் வளர்த்துக்கிட்டோம். ஓகே மேடம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு லைஃப் லாங் நம்ம ஒரு பிபி பேஷண்டா, இல்ல லைஃப் லாங் நம்ம இறக்குற வரையுமே அதோட டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு, இல்ல நம்ம டயபெட்டிக் பேஷண்டா, இல்ல நம்ம தைராய்டு பேஷண்டா, இல்ல எனக்கு ஸ்கின் டிசீஸ் அந்த பேஷண்டா, நான் லைஃப் லாங் நான் இது கூட இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். அப்ப இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். ஒரு மனிதன் எதிலேருந்து படைக்கப்பட்டான்? ஒரு மனிதன் செல்லுல இருந்து தான் படைக்கப்பட்டான். அதாவது ஒரு துளி இந்திரிய துளின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த செல்லுல இருந்து படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்போ அந்த செல் நல்லா இருந்தாதான், இன்னும் சிம்பிளா சொல்றேனே, பெரிய ஆலமரம் இருக்கு இல்லையா? அது எதுலேருந்து வந்தது அப்படின்னா, சின்னூண்டு விதையிலேருந்து தான் வந்துச்சு. அப்ப அந்த விதை ஆரோக்கியமானதாக இருந்ததால தான் இன்னைக்கு அவ்ளோ பெரிய பேனியன் ட்ரீ, அவ்ளோ பெரிய ஆலமர ட்ரீயா இருக்க முடியுது. இது சம்மந்தப்பட்டு தான் நம்மளுடைய இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்க போது. சோ நம்மளுடைய நிறுவனத்தின் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிக்சர் மிக்ஸ். பேர்லயே பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு பேர். அமிர்த கலவை. நம்மளுடைய கம்பெனியோட நிறுவனத்துடைய விஷன் அண்ட் மிஷன் அண்ட் மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, அந்த ஆரோக்கியத்தின் மூலமா நீண்ட காலத்துக்கு நமக்கு பினான்சியல் பீரியடத்தை ஓபன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து, அண்ட் இதுல ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்குமே பிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, பினான்சியல் ரீதியாகவும் சரி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நம்மளுடைய கம்பெனியோட விஷன், மிஷன் அண்ட் மோட்டோ. ஸ்கிரீன். ஓகே. நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் உடைய மிக பிரம்மாண்டமான முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 12 வருடம் முடிஞ்சு இது 13வது வருஷம். 13வது வருஷத்துலயும் ஒரே ஒரு ப்ராடக்ட சக்சஸ்ஃபுல்லா நிறுவனம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கான காரணம் இந்த பொருள்ல இருக்கக்கூடிய உண்மை தன்மை தான். இந்த பொருள்ல இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தான். இந்த பொருள்ல இருக்கக்கூடிய அம்சம் அந்த காம்போசிஷன் தான். அப்பேற்பட்ட விஷயம் தான் இன்னைக்கு எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இதோட ரிசல்ட்டுக்கு அடிமையாகியே நிறைய லீடர்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது அப்டேட் ஆகி பினான்சியல் ரீதியாகவும் சக்க போடுதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா ரிசல்ட். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 12, 13 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கான காரணம் மெய்ப்பொருள்னு சொல்றீங்க. அப்படி என்னதான் அதுக்குள்ள இருக்கு? அது என்னதான் வந்து பண்ணுச்சு அப்படின்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையுமே அத்தனை விஷயத்துக்கும், டிஃபிஷியன்சிக்கும், ஹெல்த்துக்கும், ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் அவ்ளோ ஒரு ரிசல்ட்ஸ குடுத்ததுனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, நிறுவனம் இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மூலியமா கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வயித்துக்கு, காலுக்கு, கைக்குன்னு இல்லாம இந்த ஹோல் பாடியா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனோட அருளால இந்த 12 இன்கிரிடியன்ட்ஸும் இந்த 12 இன்கிரிடியன்ட்ஸும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல அதாவது கால சூழ்நிலைக்கு அதாவது ஆல்டிடியூட் கடல் மட்டத்துக்கு மேல, கடல் மட்டத்துக்கு கீழ. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதிகமான வெயில் இருக்கக்கூடிய இடத்துலயும், சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்திலையும், மலை பிரதேசத்திலையும் இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸும் சில இதுல பாத்தீங்கன்னா, பார்க்கு பட்டை எடுத்திருப்பாங்க. சில இதுல பாத்தீங்கன்னா, பழத்தை எடுத்திருப்பாங்க. சில இதுல விதை எடுத்திருப்பாங்க. சில இதுல ஸ்டெம் செல் எடுத்திருப்பாங்க. சில இதுல ரூட்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயத்துல இருந்து எடுத்து நானோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொன்னா, ஒரு துளி விஷயம் எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து கொல்ல முடியுமோ, அவ்வளவு பொட்டன்சி இருக்குமோ, அந்த வீரியம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த எலிக்சர் மிக்ஸ் பவுடருடைய பிஞ்ச் ஆஃப் த பவுடர்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவு ஒரு பொட்டன்சி இருக்கும். அந்த நானோ டெக்னாலஜி முறைப்படியும்
யூனிக்கான காம்போசிஷன்ங்க. அதாவது வெளியில நீங்க மார்க்கெட்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மீ டூன்னு சொல்ற மாதிரி ஆலிவேரா ஜெல்லா என்கிட்டயும் இருக்கு, என் கம்பெனிலயும் இருக்கு, என் கடையிலயும் இருக்கு. இன்னொரு இதுல போனா என் கிட்டயும் இருக்கு, என் கம்பெனில இருக்குன்னு வேற வேறயா மீ டூவா இருக்கும். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன், இதுல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்லி யூனிக். இது இது அமைஞ்சது போல யூனிவர்ஸ்ல இந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராடக்டும் அமையல, ரிசல்ட் குடுக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸோடைய ப்ராடக்ட் இறைவனோட அருளால பொருந்தி இருக்குன்னே தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு ஒரு செல்லுக்கு தேவையான, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, எப்படி ஒரு விதை வந்து நல்லா இருந்தா தான் அவ்வளவு பெரிய ஆலமரம் உருவாகுமோ, அதே மாதிரி செல் நல்லா இருந்தாதான் ஒரு மனுஷனே, 5 அடி 6 அடி மனுஷனே வந்து ஆரோக்கியமா இருப்பான். அந்த செல்லுக்கு தேவையான அனைத்து விதமான நியூட்ரிஷன்ஸையுமே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு இந்த ப்ராடக்ட், ஒரே ப்ராடக்ட். சோ செல்லுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்திரிய துளி ஒரு கர்ப்பப்பை அடையும் பொழுது யுட்ரஸ்ல ரத்த கட்டாதான் ஃபர்ஸ்ட் ஆகும். யாக் சாக்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளட் செல்ஸ் உருவாகும். அதுக்கப்புறம் தான் அது லிவர் அப்படின்னு ஒரு விஷயத்த போய் அடையுது. அங்க பாத்தீங்கன்னா 2 to 7 மந்த் வரையும் டிராவல் பண்ணி தான் போன் மேரோ அப்படிங்கிற விஷயத்தின் மூலமா தான் என்ன ஆக ஆரம்பிக்குது, பிளாட்லெட்ஸ், பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாமே உருவாகுது. அப்போ ஆரம்பமா இருக்கக்கூடிய அந்த செல்ல வந்து ஒரு செல் மெம்பரேன் ப்ரொடக்டிவ் பண்ணுது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிபோசம் இருக்கு, லிபோசம் இருக்கு, நியூக்ளிக் இருக்கு, ஆர்என்ஏடி. அந்த நியூக்ளியஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் ஆர்என்ஏ, டிஎன்ஏ அப்படின்னு ஜீன் எல்லாமே உள்ள இருக்க வரும். அதுக்குள்ள வந்து கழிவுகளை நீக்கக்கூடிய விஷயங்களுக்கு, சக்தியையும் எனர்ஜியையும் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. இத்தனை விஷயங்களும் ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு செடி வளர்ற மாதிரி தான் ஒரு மனுஷன் படிப்படியா அந்த சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரையும் வரணும் அப்படின்னா அந்த செல் டிவிஷன் அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா இருந்தாலும் ஃபங்க்ஷனாலிட்டி ஒண்ணுதான். இந்த மைட்டோகான்ட்ரியால அந்த எனர்ஜியை உருவாக்குறதும், நம்மளோட பாடிக்குள்ள ஆக்சிஜனேட்டட கொடுக்கறதும், நல்ல நியூட்ரிஷனை சப்ளை பண்றதும் தான் ஒரு செல்லுடைய பிரதானமான வேலை. நம்ம இன்னைக்கு ஹார்ட்ல பிரச்சனை வந்துட்டுனா நம்ம ஹார்ட்டுக்குன்னு தனியா போய் பாக்குறதும், கிட்னில பிரச்சனை வந்துட்டுனா கிட்னிக்குன்னு தனியா போய் பாக்குறதும் நம்ம பாக்குறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பேசிக்கா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய செல் வளர்ச்சி நல்லா இருந்தது, உங்களுடைய பாடியில ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தது, உங்களுடைய பாடியில நியூட்ரிஷன் சப்ளை நல்லா இருந்தது, உங்களுடைய பாடியில செல் டிவிஷன்ஸ் நல்லா ஆரோக்கியமா இருந்தது, கரெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும், தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கொடுத்திருக்குதான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இந்த 12 இன்கிரிடியன்ஸ் சொன்ன பாத்தீங்களா, இந்த ட்ரிச்சிலியா கட்டிக்குவா, இது வந்து பொட்டானிக்கல் நேம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசானை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில் காட்டுல 14,000 அடிக்கு கீழே ஒரு சமவெளியில இருக்கு. சோ இதை கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் தான் துப்பி இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்களை பார்த்து அவங்களுடைய தோற்றங்கள், அந்த மலைவாழ் மக்கள், அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய தோற்றத்தை பார்த்து, அவங்களுடைய அறிவு கூர்மையை பார்த்து, அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து, ஆள் பாக்குறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட், அந்த ஸ்கின் எல்லாம் அப்படி பல மின்னு இப்படி ஆக்டிவா இருக்கிறத பார்த்து, அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வியந்து போய் அங்கேருந்து எடுத்துட்டு வந்தது, டெஸ்ட்டுக்காக எடுத்துட்டு வந்து மைஸை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அற்புதமான ஒரு ஹெர்ப்ஸ் தான் இந்த ட்ரிச்சிலியா கட்டிக்குவா. இந்த ட்ரிச்சிலியா கட்டிக்குவா பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ட்ரிச்சிலியா கட்டிக்குவாக்கு இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், அந்த பிரெயின் நல்லா இருந்தது, அந்த ஸ்பைனல் கார்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புமே வந்து எது கூட டிராவல் ஆயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம், அதாவது நியூரான்ல இருக்கக்கூடிய ஒரு தகவல். இது மூலியமா தான் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கமெண்ட்ரி பிரெயினுக்கு போயிட்டு இருக்கு, பிரெயின்ல இருந்து மத்த உறுப்புக்கு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நரம்பு சம்பந்தப்பட்ட, அது வலிப்பு நோயாக இருக்கலாம், பேரலைசிஸாக இருக்கலாம், சரவங்கியாக இருக்கலாம், நரம்பு தளர்ச்சியாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயத்துக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் எலிக்சர் மிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. நான் இந்த பாயிண்ட் ஏன் இந்த இடத்துல நான் ரொம்ப வலுவா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய செல்லு, இந்த 200 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே டிவிஷன் ஆகும். ஆனா நம்மளுடைய நர்வ்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, நியூரான் செல் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் பிறந்தப்போ எப்படி இருக்கோ அந்த நியூரான் தான் நம்ம இறக்குற வரையும் இருக்கும். அதனாலதான் இயற்கையாகவே மனுஷன் வயசாக அவனுக்கு நரம்பு தளர்ச்சி, நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லா செல்லும் டிவிஷன் ஆகும், நியூரான் செல் மட்டும் என்ன ஆகாது, டிவிஷன் ஆகாது. ஆனா அப்பேற்பட்ட விஷயத்தையே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து சரி செய்யக்கூடிய ப்ரூவனான விஷயம் தான். நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க கேட்டீங்கன்னா தெரியும், எத்தனையோ பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எலிக்சர் மிக்ஸ் கொடுத்து எண்ணற்ற ரிசல்ட் எடுத்திருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ். இது இல்லாம
இயற்கையாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆப்ரோடிசியாக் லிபிடோன்னு சொல்லக்கூடிய அந்த பாலுணர்வை தூண்டக்கூடிய தன்மையும் இந்த ட்ரிஷ்லியா கட்டிகுவாக்கு இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொன்னா ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாம் தாயுடைய வயித்துல இருந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம வந்து எப்படி அந்த அந்த பாலுணர்வுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது எப்படி வந்து ஒரு 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 கருமுட்டை வளர்ச்சி, ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சி, ஆணுக்கு அப்படின்னா ஸ்பெர்ம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த நல்ல ஒரு ஆரோக்கியப்படுத்தி வலுவாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு மருத்துவ குணமா இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உண்மையிலே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 12, 13 வருஷத்துல கான்பிடென்ட்டா செக் போட்டு குடுக்குற அளவுக்கு ஒரு 1000 பேருக்கு நமக்கு சொல்லியிருக்கோம் செக் போட்டு குடுக்குற அளவுக்கு கான்பிடென்ட்டா அப்படின்னா, கிட்டத்தட்ட 990 பிளஸ் ஆஃப் த பீப்புளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குங்க. செக் போட்டு குடுத்திருக்கு. ஒரு ஒரு கான்பிடென்ட்ல அவங்க அந்தந்த லீடர்ஸ். அதனாலதான் இவ்வளவு துல்லியமாக கருத்து கணிப்பா சொல்ல முடியுது. அப்பேற்பட்ட ஒரு ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். இது மட்டும் கிடையாது. இதை தொடர்ந்து மத்த பிரச்சனைகளுக்கும் அதுக்கும் பாருங்க இந்த செரனோரெபன்ஸ் அப்படிங்கிறது உலகத்திலேயே வந்து அமெரிக்கா மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியுடைய நாடா இருந்தது இல்லையா? அங்கேயே பாத்தீங்கன்னா டாப் 10 ஹெர்ப்ஸ்ல டாப் 10 சத்துணவுல இந்த செரனோரெபன்ஸ் அப்படிங்கிறதும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கமிஷனையும் வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்கான். இந்த செரனோரெபன்ஸ் சாப்பல் மாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாப்பல் மாட்டோல பாத்தீங்கன்னா எண்ணற்ற ஆல்கலாய்ட்ஸ், பிளவனாய்ட்ஸ், ஆக்டிவான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ், பிளான்ட் ஸ்டெரால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆண்களுக்கு யுரேத்தராக்கும் கீழே பாத்தீங்கன்னா புரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கும். வால்நட் சைஸ்ல தான் இருக்கும், சின்னதா தான் இருக்கும். அந்த வால்நட் சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த புரோஸ்டேட் கிளாண்டு அது வீக்கா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா ஜென்ஸுக்கு தான் சொல்றேன், ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கு. சோ அது வீக்கா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இரவு நேரங்கள்ல அவங்க அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவங்களுக்கு சீக்கிரமாவே தொற்று வரும், அசௌகரியமா இருக்கும், தொற்று வரும். அந்த இதுலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு கேன்சரா மாறும், புரோஸ்டேட் கேன்சரா மாறும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆணுக்கு அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா அவங்களுடைய அந்த ஸ்பெர்ம் நர்ஷஸ் ஆகக்கூடிய விஷயம் அங்கதான் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த புரோஸ்டேட் கிளாண்டுக்கு மிகச்சிறந்த ஒரு சத்துணவா பாத்தீங்கன்னா இந்த செரனோரெபன்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு அதே மாதிரி அவங்களுடைய பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு, தைராய்டு பிரச்சனைக்கு, அசாதாரண இருமல்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்துமா, எலும்புருக்கின்னு சொல்லுவாங்க. அது வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆளே உடஞ்சு போய் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாம அப்படியே இதாயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸை கொடுத்து 20 வருஷமா அந்த டிபியால கஷ்டப்பட்ட அந்த பேஷண்ட் ஃபுல் ரெக்கவரி ஆகி ஆளே மாதிரி ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருக்காங்க. அப்படியே அந்த ஒரு டெஸ்டிமோனிஸும் இருக்கு. உங்களை இன்வைட் பண்ணவங்களை கேட்டா அவங்களே சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்சோமினியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பயங்கரமான ஒரு நோய் சிண்ட்ரோம்னே சொல்லுவாங்க இல்லையா? எதனால வந்து தூக்கம் இல்லாம தவிக்கிறோம் அப்படின்னா நிறைய காரணிகள் இருக்கும். ஆனா எக்ஸாக்டா வந்து சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியே வந்து ஒரு சைக்கிளிக் ஃபார்ம்ல தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இரவும் பகல்னு பார்க்கும்போது பகல் நேரத்துல வந்து ஒரு விதமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு விதமான ஒரு ஹார்மோன்ஸ் விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நைட் டைம்லயும் ஒரு சில விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் மாறுபடும். அப்படி இருக்கும்போது இந்த இன்சோமேனியான்னு சொல்லக்கூடிய இந்த தூக்கமின்மை இன்னைக்கு பல பேர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா எனக்கு தூக்கம் வரல. எனக்கு எந்த விதமான பிபி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல. இந்த இந்த பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் கண்டினியூஸா எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அப்படியே இந்த ராஜ தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், ரொம்ப திருப்திகரமான தூக்கம் பாத்தீங்கன்னா இயற்கையாவே அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். அது மட்டும் இல்லாம லங்ஸ், கிட்னி, சிறுநீரக பாதையை சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட லங்ஸ், கிட்னி, தூக்கமின்மை, இன்னொன்னு சொல்லணும்னா ஒற்றை தலைவலி, சிறுநீரக பாதையை சரி செய்யறது, முடி உதிர்வு, முடி வளர்ச்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த செரனோரெபன்ஸ் இருக்கு, இந்த எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. சோ கக்கிரிபிட்டா மொஸ்டாட்டா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இது ஒரு வகையான ஒரு பம்கின், குரூப்னக் பம்கின் சொல்லுவாங்க. கழுத்து பகுதி நீளமா இருக்கும், உள்ளுக்குள்ள ஸ்பாஷ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். சோ இந்த சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப இது பூசணி விதை பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், மேக்னீஸ், விட்டமின் கே, ஜிங்க், பாஸ்பரஸ், புரோட்டீன், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், சுவையா மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கேரட்டனாய்டு, ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 எக்கச்சக்கமான சத்துக்களை தனக்குள்ள வச்சிருக்கிறதுனாலதான் இது பவர் ஆஃப் த ஹவுஸ்னே சொல்றோம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல அவ்வளவு ஒரு சத்து இருக்கு. இது வந்து இதயத்தை வந்து அந்த HDL, LDL இருக்கு இல்லையா? நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புனா நல்லது ஒர்க் பண்றதுக்கு உதவி செய்யும். கெட்ட கொழுப்புனா அது கழிவு. அந்த கழிவு நீக்கி நல்ல ஒரு கொழுப்பு சத்தை கொடுத்து, ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்குமே பாத்தீங்கன்னா இட்ஸ் நீடட் புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் நீடட். அந்த அந்த ஒரு ஃபேட் ஒரு நல்ல இதை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த
பூசணி விதைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்லீரல் அப்படிங்கிறது நம்மளுடைய ராஜ உறுப்புலயே நம்மளுடைய உறுப்புகளே மிகப்பெரிய உறுப்பும் வளரக்கூடிய உறுப்பும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுல கல்லீரல். அந்த கல்லீரை வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு, போன் ஹெல்த், டீத் ஹெல்த், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே வந்து இன்ஃபிளமேஷன், நீர் கோர்க்காம இன்ஃபிளமேஷன் இல்லாம தடுக்கக்கூடிய அந்த தன்மைகள்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த குறிப்பிட்ட அட்மோஸ்டாட்டா இருக்கு. அது மாதிரி ஃபங்க்ஷன் வெயினா ஒண்ணும் இல்ல, ட்ரிப்ளஸ் டெரஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல வந்து நெருஞ்சி முள். சோ இது வந்து நிறைய பிளேசஸ்ல கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டோரமா அப்படியே கிடக்கும். குட்டியோன்னு சைஸ்ல அப்படியே முள்ளா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சீனர்கள் வந்து அவங்களுடைய மருத்துவ இதுல ஆயிரம் காலமா அவங்களோட மருத்துவ பெட்டியில இந்த ஒரு பொருள் இல்லாம இல்ல. நம்மளுடைய தமிழர்களுக்கும் நல்லாவே தெரியும். இது பெரும்பான்மையா தமிழர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். தமிழர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நெருஞ்சி முழு என்னதுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொடுப்பாங்க. எஸ், அந்த கிட்னில வந்து உங்களுடைய யூரினரி பிளாடர், சோ கிட்னில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சதை வளர்ந்து அடைச்சிருந்தாலோ இல்ல ஸ்டோன் வந்து அடைச்சிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா கழிவு தேக்கங்கள் இருந்தாலும் அந்த சிறுநீரக பாதையை சரி செஞ்சு நல்ல ஒரு யூரினேஷன் ஃபங்க்ஷனாலிட்டியை நல்லா மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த பங்க்ஷன் வெயினுக்கு உண்டு. இந்த பங்க்ஷன் வெயின் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெருஞ்சி முள், இது வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்ல, நிலத்துக்கும் பயன்படும், அனிமல்ஸுக்குமே பயன்படும். காரணம் என்ன, நிலத்துக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஊற வச்சுன்னா அந்த குழகுழப்பு தன்மை வரும்ல, அது அப்படியே அந்த ஈரப்பத தன்மை டென்சிட்டியை வச்சிருக்கும். அதனாலதான் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சும் பொழுது இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா 10 நாளைக்கும் அது வந்து எப்படி அந்த ஈரப்பதத்தை டென்சிட்டியை தக்க வச்சிருக்கும் தன்மை உடைய. அதே மாதிரி தான் நம்மளோட பாடியிலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிட்னியை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய லெவல்ல எதுக்கு தெரியுமா சப்போர்ட் பண்ணுது, கருமுட்டை வளர்ச்சிக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட், அந்த கருமுட்டை வளர்ச்சி மேம்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்தி பாடிக்குள்ள தேவையான ஆக்சிஜனை மேம்படுத்தும். பாடிக்கு தேவையான ஆக்சிஜனை மேம்படுத்துறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசியை மேம்படுத்தும்னு அர்த்தம். இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸை மேம்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்ட் ஹெல்த், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்த். நம்ம எலிக்சர் மிக்ஸ் வந்து ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கவங்கள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாக்குறதுக்கே அழகா, அவங்க தோல்லாம் அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும், அப்படி யூத்ஃபுல்லா இருப்பாங்க. ரெகுலரா ஒரு 3 to 6 months எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாக்குறதுக்கு 15 to 20 years பின்னாடி போன மாதிரி, அது யங் இதுக்கு வந்த மாதிரியான லுக், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், பாடி ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த அழகு எல்லாம் கட்டமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா மெருகேறி இருக்கும். சோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். நம்மளுடைய இன்கிரிடியன்ஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெம் செல்ஸ் பத்தி நிச்சயமா கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் சொன்னா அவனுடைய தொப்புள் கொடி. மனுஷனுக்கு இருக்க மாதிரி பிளான்ஸுக்கும் இருக்கு, அனிமல்ஸுக்கும் இருக்கு. மனுஷனுக்கு எப்படி 99.9% தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி அந்த ஸ்டெம் செல்ஸோட ஆக்டிவ்னஸ்ல இருக்கு. அதே மாதிரிதான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முன்ன சொன்ன ஒரே விஷயம் தான், எப்படி வந்து ஒரு விதை இவ்வளவு பெரிய பேனியன் ட்ரீயை உருவாக்குச்சோ அதே மாதிரிதான் ஒரு செல் எப்படி வந்து பல செல் டிவிஷனா 200 டைப் ஆஃப் செல் டிவிஷன் ஆக முடியுதோ அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ். நீங்க 100 ஆப்பிள் 1000 ஆப்பிள் சாப்பிட்டா, நீங்க ஒரு 100 பீச் பழம் 200 பீச் பழம் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ அது பிஞ்ச் ஆஃப் த பவுடர்லயே அந்த ஸ்டெம் செல்ஸ்ல என்ன கிடைச்சிடும், அந்த தன்மை கிடைச்சிடும். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த ஸ்டெம் செல் தெரப்பியும் இங்க பயன்படுத்திருக்காங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எபிமீடியம் கிராண்டிஃபிளரம். சோ இந்த ஃப்ரூட்ஸ் பத்தி சொல்லும் போது நீங்களே பாத்தீங்கன்னா இந்த பீச் ஆப்பிள் ஆக்சுவலி லக்கி ஃப்ரூட் ஆஃப் த சைனா. கிரீன் ஆப்பிள் வந்து எல்லாருக்குமே தெரியும், பிலோ கெமிஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா பண்ண ரிசர்ச்ல ராஜாக்கள், அதாவது ராஜவம்சம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தது கிரீன் ஆப்பிள்னு கூட இது சொல்லுவாங்க. இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரீன் ஆப்பிள அரசர்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்த ஒரு விஷயம். நம்மளுடைய உலகத்துல நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு, நல்ல விஷயங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கருப்பு கவுனி அரிசி சொல்லுவோம். அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா அங்க முதியவர்கள்லாம் வந்து 150 வயசுக்கு மேல வரையும் வாழ்றாங்கன்னு சொல்லி இதை சாப்பிட்டே வாழ்றாங்கன்னு சொல்லி பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம வந்து புதைந்து கிடக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஆப்பிள் வந்து மரத்துல இருக்கும் பொழுதே ஒரு கீரல் பட்டுட்டுனா கூட, அடிபட்டுட்டுனா கூட தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்குமா. அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருக்கு. அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, தன்னைத்தானே ஹீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ்வளோ என்ன இருக்குன்னு அர்த்தம், சத்து இருக்கு, அதை எதிர்த்து போராடக்கூடிய சத்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்த தனக்குள்ள வச்சிருக்கிறது தான் இந்த கிரீன் ஆப்பிள். சோ இந்த ரெகுலரைஸா சாப்பிடும் போதே அவங்களுடைய அந்த ஸ்கின் க்ளோத், அந்த ரிங்கிள்னஸ், அந்த டிஸ்கலரேஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூத்ஃபுல்லான அந்த கொலாஜன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கிறதுக்கான ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் இதோட இன்கிரிடியன்ஸ் தான். சோ எபிமீடியம் கிராண்டிஃபிளரம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஹானி கோட் வீட் அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு, ஹானி கோட் வீட் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இதை கண்டுபிடிச்சவங்க ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையர்கள்.
பர்டிகுலரா ஆடு வந்து இந்த தாவரத்தை சாப்பிடும் பொழுது, இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரத்தை சாப்பிடும் பொழுது, அதோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் முரட்டுத்தனமாக இருக்கு. அப்ப அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது, அதை ரிசர்ச் பண்ணும்போது அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரத்தை வந்து சாப்பிடும் பொழுது அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. அப்ப நேச்சுரலாகவே வந்து லிபிடோ அப்ரோடிசியாக்னு சொல்லக்கூடிய பாலுணர்வை தூண்டக்கூடிய தன்மை இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல எக்கச்சக்கமான ஹெல்த் ப்ரொமோட்டிங் பண்ணக்கூடிய விஷயமும், யங் லுக், அந்த யங் ஸ்கின் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. பிளஸ் மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அசௌகரியங்களுக்கு மிகுந்த விஷயமா இருக்கு. பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் டைம் எந்த அளவுக்கு பின்னாடி தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு தே லுக் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் ஃபிட். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களோட மெனோபாஸ் தள்ளி போகுதோ, அவங்களோட பியூபர்ட்டி வந்து 40-50 ஏஜ்ல நிக்காம 60-65 வரையும் தாண்டி போகும்போது அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யங்கா இருப்பாங்க, யங் லுக்கா இருப்பாங்க, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, நல்லா ஆக்டிவா, அதாவது நோய்வாய் இல்லாம நல்லா ஆக்டிவா இருப்பாங்கன்னு அர்த்தம். சோ அந்த வகையில அந்த விஷயத்த வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரத்துக்கு இருக்கு. மெனோபாஸ் டைம் ஏற்படக்கூடிய சௌகரியம், ஜாயிண்ட் பெயின்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அருமையான ஒரு விஷயம். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க மேக்ஸிமம் ஹானி கோட் பீட் அப்படிங்கிறதெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டிசெப்ஸ். நம்மளுடைய இன்கிரிடியன்ஸ்ல எலிக்சர் மிக்ஸ்ல இன்கிரிடியன்ஸ்ல கார்டிசெப்ஸ் தான் மிகப்பெரிய காஸ்ட்லியான விஷயம் அண்ட் ரேர் ஸ்பீஷீஸும் கூட. ஏன் அப்படின்னா இதோட ஒரிஜின் வந்து சைனா. இது நம்மளோட இந்தியால அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு ஹிமாலயன் வயகரா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் கோல்டு. இந்த ஹிமாலயன் கோல்டு அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல 1 கிலோ கார்டிசெப்ஸ் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 to 15 lakh போயிட்டு இருக்கு 1 கிலோ. அதாவது தங்கத்தை விட அதிகம், பல மடங்கு அதிகம். 1 கிலோவே பாத்தீங்கன்னா 12 இருந்து 15 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. இதுக்கு ஏன் இவ்வளவு காஸ்ட் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த பொருள்ல இருக்கக்கூடிய ரொம்ப அரிய வகை, ரொம்ப பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள். நம்ம ஒருத்தவனுக்கு இந்த நோய் வரவே கூடாதுப்பா, எதிரிக்கு கூட இந்த நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த ஹெச்ஐவி, அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த ஹெச்ஐவிக்கு நோ மெடிசன் கூட சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒரு ஹெச்ஐவி, அதாவது என்ன விஷயம் அவன் உடம்புக்குள்ள இன்வேடு அதர் பார்ட்டில இருந்து உள்ள இருக்க இன்வேட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த அந்த ஏ செல், டி செல், பி செல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மேக் பண்ண முடியாத பாடி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த பேரு ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சின்னு பேரு. அந்த ஒரு விஷயத்துக்கு நல்ல அருமருந்தா, தீர்வு கொடுக்கக்கூடிய அருமருந்தா இருக்குது. அப்படிங்கறதுனாலதான் இது இவ்வளவு காஸ்ட். அது மட்டும் இல்லாம அந்த அந்த லங்ஸ் பிரச்சனை, யூரினரி ட்ராக் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, பிரைன் டெவலப்மெண்ட் பிரச்சனைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்டிசெப்ஸ் அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. ரெகுலரைஸா சாப்பிடும் பொழுது அதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மை அதுல இருக்குங்கிறதுனாலதான் அதோட மார்க்கெட் வேல்யூவே இவ்வளவு. சைனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் ஆஃப் த கார்டிசெப்ஸ் சூப் 50,000 ரூபாய் நம்ம ஒரு காசுக்கு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹிமாலயன் வயகரா. இந்த கார்டிசெப்ஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர், அவங்க பாத்தீங்கன்னா அத்லெட்ல ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறாங்க. அவங்கள பரிசோதனைகள் பண்ணும்போது ஸ்டெராய்டு யூஸ் பண்றாங்களா, வாட் தே ஆர் டேக்கன், ஹவு தே ஆர் லைஃப் ஸ்டைல் அப்படிலாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய அன்றாடம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தின சாப்பிட்டுட்டு வந்த ஒரு பொருளா இந்த கார்டிசெப்ஸ் இருக்கு. அப்படிங்கிறது மூலியமா தான் நம்ம இந்த உலகத்துக்கே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் புலப்படுது. காரணம் என்னன்னா அந்த லங்ஸ். என்ன ஒரு ஃபாஸ்ட் வேணும் இல்லையா, அந்த ஆக்டிவ்னஸ். ஒரு மனுஷனுக்கு எப்பங்க ஆக்டிவ் வரும், எப்பங்க ஃபாஸ்ட் வரும்? அவனுக்கு சத்துக்கள் நல்லா அவன் உடம்புல போனாதான் அவனுக்கு என்ன வரும், எனர்ஜியும் ஃபாஸ்ட் வரும், டயர்டாக மாட்டான். அந்த ஒரு விஷயத்தினாலதான் ஒலிம்பிக்ல அவங்களால ஜெயிச்சிருக்க முடியுது. காரணம் என்ன, அந்த லங்ஸ், அந்த ஆக்சிஜனை உள்வாங்கி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அம்புட்டு விருப்பமே என்னது, சுருங்கி விரியுது. நல்ல சுருங்குது. எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது அந்த இடத்துல என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஸும் ஆகும், விரியணும். அப்ப ரெண்டுமே நல்லா நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த எனர்ஜி, அந்த ஆக்டிவ்னஸ் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்த இந்த கார்டிசெப்ஸ் கொடுக்குது. அதனாலதான் அது இவ்வளவு காஸ்ட். நம்மளுடைய ப்ராடக்ட்ல அது ஒரு இன்கிரிடன்ஸா இருக்குது. உண்மையிலே வந்து இறைவனுடைய அருள் தான். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டிவியா ரெபோடியானா ஃப்ரக்டோஸ், இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கிளைசமிக் இண்டெக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாது. மதுர துளசி, தீனி துளசின்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்தி HDL LDL லெவல்ல வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்து அலர்ஜி, இன்ஃபிளமேஷன், இம்யூனிட்டி சிஸ்டத்துக்குலாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தும். அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் ரொம்ப நல்ல அருமருந்தா இருக்கும். பிளஸ் ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அம்சமும் இதுக்குள்ள இருக்கு. அது மாதிரி பாசிஃப்ளோரா அப்படின்னா நம்ம ஊர்ல சிறுபுனை காளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறுபுனை காளியோட அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த பாசிஃப்ளோராக்கு இருக்கு. ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னா ஆன்டி பாக்டீரியலாவும், ஆன்டி ஃபங்கலாவும், என்னென்ன விஷயம் ஆன்டி இன்ஃபிளமேஷன் ஆகும், ஆக்டிவ் பாக்டீரியாவும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. இதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த பாசிஃப்ளோரால இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட பாடியில என்ன எப்படி பேலன்ஸ் ஆகணும்னா டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகணும். இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா குளிரையும் தாங்காது, உங்களுக்கு வெயிலையும் தாங்காது. அப்படிதான் இறைவன் படைச்சிருக்கான். நம்மளோட பாடிய அதோட டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் பாத்தீங்கன்னா இந்த பாசிஃப்ளோரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்மோன் பேலன்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹார்மோன் பேலன்ஸுக்கு இந்த பாசிஃப்ளோரா வந்து சிறுபுனை காளி ரொம்ப மிகுந்த மருத்துவ குணமா இருக்கு. சோ அது மாதிரி பதட்டம், இந்த ஹார்ட் பல்மனரி டிசீஸ் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா
மூலம் பௌத்திரம்னு சொல்றாங்களே அதுக்கு, இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நிவாரணியா வந்து இந்த பாசிஃப்ளோரா இருக்கு. சோ இதனாலதான் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூலிகை வந்து தனித்து இயங்குவதை விட பல மூலிகைகளோட சேர்ந்து இயங்குபடும் பொழுது அதோட உண்மைத்தன்மை ஃபுல்லாவும் அதை சாருது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர்களுடைய என்னது கோட்பாடான ஒரு மருத்துவ விஷயம். நம்மளுடைய தமிழர்களை எல்லாத்தையுமே அன்னைக்கே வந்து நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துட்டு போன முறை இருக்கு. ரத்தம் சுத்தப்படுதல் தான் உண்மையான மருத்துவம், மருந்து அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஜபுகட்டிபா அண்ட் பில்கியா சொல்லியே ஆகணும். இது ரெண்டுமே நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ், நல்ல வாசமா டேஸ்டா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். ஜபுகட்டிபால எண்ணற்ற பயன் அளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், ஃபிளவனாய்ட், ஆந்தோசைனின்ஸ், டானின்ஸ், பினாலிக் ஆசிட், பாலிஃபினால், அமினோ ஆசிட்ஸ், நிறைய ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எல்லா விஷயத்துக்குமே வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா, நல்ல ஒரு கிளன்சிங்கா, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ப்ரொடக்டிவா வந்து ஜபுகட்டிபா இருக்கு. அது மாதிரி பில்கியா பாத்தீங்கன்னா காயா இருக்கும்போது விஷம், ஆனா பழுத்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு அருமருந்து. அதுல வந்து நல்ல ஒரு செல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பில்கியால இருக்கு. எஸ்பெஷலா வந்து சொன்னோம் அப்படின்னா ஜுரம் சம்பந்தப்பட்ட டைஃபாய்டு, மலேரியா, எல்லோ ஃபீவர், இந்த மாதிரி ஃபீவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து ப்ரொடெக்டிவ் பண்றதுக்கும் நம்மளுடைய செல் growth ப்ரொமோட் பண்றதுக்கும் நிறைய விட்டமின் சிஸ் எல்லாம் இதுல இருக்கிறதுனால, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிகல்ஸ்ல இருந்து நம்மள ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பில்கியா வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி ஆன்டி ஏஜிங், கேன்சர், ரெமோட்டாயிசம், ஹெர்னியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பர்டிகுலரா இன்னொரு விஷயம் சொல்லணும், இன்டர்னல் ஹேமோரேஜ்னு சொல்லுவோம். அதாவது எப்படி நமக்கு வெளியில அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா ரத்தம், காயம் வருது, ரத்தம் வருது, அது அப்புறம் மூடிய தனத்தானே ஹீல் ஆகிக்குது பாத்தீங்களா, அதே மாதிரி நம்மளோட பாடிக்குள்ளேயும் வந்து இன்டர்னல் ப்ளீடிங்ஸ், அதாவது நம்ம எதுவும் கீழே விழுந்துட்டாலோ இல்ல ரொம்ப வந்து இருமியோ எங்கேயாவது ஒரு விஷயத்தினாலோ ரப்சர்ஸ் இருந்தது அப்படின்னா கூட இந்த பில்கியா பாத்தீங்கன்னா அந்த இன்டர்னல் ஹெமோரேஜ், அந்த இன்டர்னல் அந்த கசிவு, ரத்த கசிவையும் பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் படைக்க அந்த ஒரு விஷயம் வந்து இந்த பில்கியால இருக்கு. சோ இப்படி நம்மளுடைய இந்த 12 இன்கிரியன்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் அழகா கோர்வையா ஒரு நல்ல ஒரு யூனிக் காம்போசிஷன்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்ல இந்த 12 இன்கிரிடியன்ஸும் சேர்ந்த எலிக்சர் மிக்ஸ், அந்த ஒரு பவுடர், இதுல இருக்கக்கூடிய எண்ணற்ற நியூட்ரிஷன்ஸ், உடம்புக்கு தேவையான மினரல்ஸ், ட்ரேஸ் மினரல்ஸ், எசென்ஷியல் விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல இருக்கிறதுனாலதான் A to Z, அதாவது ஒரு செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அத்தனையுமே விட்டமின் A, B12, K, வாட் எவர் இட் இஸ், அது மாதிரி பாஸ்பரஸ், மேக்னீசியம், மேங்கனீஸ், ஃபிளவனாய்ட், ஜிங்க், நிறைய. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 12, எக்கச்சக்கமான சத்துக்களையும் இதுக்குள்ள அடக்கி இருக்கு. இந்த செல்லுலார் நியூட்ரிஷன்ஸ்க்கு தேவையான அத்தனை விஷயமே இதுல இருக்கிறதுனாலதான் நமக்கு நம்மளுடைய இந்த எலிக்சர் மிக்ஸ் பவுடர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா எல்லா விதமா நம்மளுடைய பாடிக்குள்ள செலுத்த முடியாது. உதாரணத்துக்கு ஓரல் வழியா சாப்பிடக்கூடிய, அதாவது வாய் வழியா சாப்பிடக்கூடிய விஷயத்த சாப்பிடுவோம். சில 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 காம்போசிஷன் பாத்தீங்கன்னா நரம்பு வழியா ஏத்துவாங்க, சில இது ஆனஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, சில இது வெஜினல்ல யூஸ் பண்ணுவாங்க, சில இது அது உடம்புல செலுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுலயே பாத்தீங்கன்னா நாக்கு கடியிலன்னு சொல்லுவோம், சப்லிங்குவல் கிளாண்ட். சோ ஏன் இந்த நாக்கு கடியில அப்படின்னு சொன்னா இது உருவாக்கப்பட்ட முறையும் அப்படிதான், நானோ டெக்னாலஜி, ஸ்டெம் செல் தெரப்பில நானோ டெக்னாலஜி. இந்த பவுடர் வந்து நாக்கு கடியில பாத்தீங்கன்னா நிறைய ஜங்ஷன்ஸ் ஆஃப் நர்வ்ஸ், ஹார்ட்டுக்கு போகக்கூடிய நிறைய ஜங்ஷன்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் கனெக்டடா இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நாக்கு கடியில. அதனாலதான் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் படபடப்பா இருக்கிறவங்களுக்கோ இல்ல ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கோ பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நாக்கு கடையில தூக்கி மருந்து வைப்பாங்க. அது அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது வந்து அடுத்த ஒரு 1 or 2 hours பாத்தீங்கன்னா அது அப்படியே பங்க் பண்ணி விடும் அந்த ஹார்ட். அதே மாதிரிதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ல வந்து மேக் பண்ணிருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன், அந்த பவுடர் நாக்கு கடியில கன்சம்ஷன் பண்ற மாதிரி. சோ மத்த எல்லா ப்ராசஸும், அதாவது மத்த உட்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் சில 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 பொருளை பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல வேலை செய்யும். சில 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 காம்போசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல வேலை செய்யும், சில இது மெல்லமா வேலை செய்யும், சில இது உடனே வேலை செய்யும். அந்த மாதிரி மேக் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய இந்த எலிக்சர் மிக்ஸ் பவுடரும். பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து அந்த சப்லிங்குவல் கிளாண்ட்ல பக்கத்துல சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கிறதுனால சலைவாவோட மிங்கிள் ஆகி தான் நம்மளோட பாடியில அப்சார்ப்ஷன் ஆகுது இந்த பிளட் ஸ்ட்ரீம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நொறுங்க திண்டா 100 ஆயுசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்னன்னா நீங்க மென்னு சாப்பிடும் பொழுதுதான் உங்களுடைய சலைவா, உங்களுடைய எச்சில், உங்களுடைய உமிழ் நீர் வந்து அந்த உணவோட கலப்படமாயி உள்ளது. அப்பதான் உங்களுடைய லிவர் என்ன கண்டுபிடிக்கும், நீங்க ஆப்பிள், ஆரஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா கண்டுபிடிக்காது. இவங்க கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுருக்கானா, புரோட்டீன் சாப்பிட்டுருக்காங்களா, இல்ல ஃபேட் சாப்பிட்டுருக்காளா அப்படிங்கறத லிவர் அப்பதான் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு தேவையான சில ஃப்ளூயிட்ஸ் அதை ரிலீஸ் பண்ணும். சோ இந்த நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த உமிழ் நீரோட கலந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஈஸியான அப்சர்ப்ஷன் பிளட் ஸ்ட்ரீம்லயும் போறதுனால நல்ல ஃபாஸ்ட் அப்சர்ப்ஷன் பிளஸ் ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான்.
இந்த பொருளை பொறுத்தவரையும் நம்மளோட பாடியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சம்ஷன் பண்ணும்போது முதல் ப்ராசஸ் டிடாக்சிபிகேஷன் தானே பண்ணும். சுத்தம் தான் பண்ணும் பாடியை. எப்படி அப்படின்னா, நம்மளோட உடம்பு கிட்டத்தட்ட அந்த 5 அடி 6 அடி உடம்புக்குள்ள 1,61,000 இதுல பாத்தீங்கன்னா தெரியும், 66,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கு, நர்வ்ஸ் இருக்கு. நர்வ்ஸால கனெக்டட் ஆயிருக்கு. அது என்ன நேரா இருக்கா, வளைஞ்சிருக்கா, சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா? சின்னதுன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அந்த முடியை எடுத்து 16 வகுந்தீங்கன்னா எந்த அளவுக்கு மைன்யூட்டா இருக்கும், அந்த கேப்லரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மைன்யூட்டா இருக்கு. அந்த அளவுக்கு எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது நல்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளென்சிங் பண்ணும். அந்த நர்வ்ஸ், அந்த அந்த பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ்ல, ஆர்கன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் அந்த தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத கொழுப்புகள், சிஸ்டுகள், டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லா இடத்தையும் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, இன்டெப்த் வரையும் கிளென்சிங் பண்ணும். அதனாலதான் எலிக்சர் மிக்ஸை சாப்பிடும் பொழுது கப்புள் ஆஃப் டேஸ்லயே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெயின் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் அது கொடுக்கும். கிளென்சிங் பண்ணும். எப்படி அப்படின்னா, கண்ணு, மூக்கு, 9 துவாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, வாய், மூக்கு, கண்ணு, காது, தொப்புளு, யூரினேஷன், தோல், இதன் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய உங்களுடைய அந்த கழிவை வந்து வெளியாக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, நல்ல பிளட் சர்க்குலேஷன், அப்படியே இங்க இடுக்கு எங்க பார்த்தாலும் அப்படியே வளைஞ்சு நனைஞ்சு கிடக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லா புறத்துலயுமே நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பிக்கும். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிளட் சர்க்குலேஷன் சொல்லும்போது நல்ல ரத்தத்தை கொண்டு போய் கெட்ட ரத்தத்தை வெளியில ஹார்ட்டுக்கு திருப்பி கொண்டு வரணும். அப்போ வந்து கிராவிடேஷனுக்கு ஆப்போசிட்டா அது இயங்குது இல்லையா? அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி நர்வ்ஸுக்குள்ள வந்து உங்களுக்கு காத்து இல்ல. நர்வ்ஸ் வெளியில தான் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா, அதை புஷ் பண்ணி அதோட பிளட்டை வந்து ஹோல் பாடிக்குமே வந்து டிராவல் பண்ண வைக்குது. நர்வ்ஸுக்குள்ள எல்லாம் வந்து காத்து போனுச்சுன்னா மூச்சடைச்சுதான் செத்து போயிடும். அதான் நர்வ்ஸுக்கு வெளியில இருந்து அது ஒரு இயக்கம். உண்மையிலேயே மனுஷனுடைய அந்த உடல் இயக்கம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இறைவனுடைய படைப்பு. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எது, இன்னும் கண்டுபிடிக்க முடியாத, இன்னும் எண்ணற்ற அதிசயங்களையும் ஆற்றலையும் வச்சிருக்கிறது தான் நம்மளுடைய ஹியூமன் பாடி. சோ அப்ப நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம் அப்படிங்கறத பிரிச்சு நல்ல எல்லா பக்கத்துலயுமே நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா, ஓகே நல்லா வந்து டிடாக்சிபிகேஷன் நடக்குது, பிளஸ் நல்ல ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா, அதாவது அசடுகளால மூடப்பட்டு இருந்த அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்குது, ஆக்டிவ் ஆகணும். அப்போ தன்னைத்தானே ஹீல் பண்ணக்கூடிய மெக்கானிசம் இங்க என்ன ஆக போகுது அப்படின்னா ஆக்டிவ் ஆயிடுது. ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த உறுப்புல என்ன பிரச்சனையோ ஒண்ணு அந்த அந்த செல்லா மாறும். ஓகேவா? இல்ல அந்த பாதிக்கப்பட்ட செல்ல நீக்கும், இல்ல அந்த இடத்துல நல்ல செல்ல உருவாக்கும். இதுதான் இந்த ஸ்டெம் செல்லோட பிரதானமான விஷயம். சோ அதை நிறைய முறை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ அந்த வேலையை ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகும். நாலாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, எலிக்சர் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் பேலன்சிங் ஆகும். சோ ஹார்மோன் பேலன்ஸ்க்கு நிறைய காரணிகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்த வந்து வேற வழியே இல்லாம செய்ய வேண்டிய விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், காய்கறி, பழங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஆர்கானிக்ல தான் வருதுன்னு 100% சொல்லவே முடியாது இல்லையா? உரங்கள் எல்லாம் வந்து கெமிக்கல்ஸ். அதே மாதிரி நம்ம நம்ம தவிர்க்க முடியாம எப்படி இந்த குப்பை உணவுன்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் தவிர்க்க முடியாத விஷயமா அமைஞ்சிருக்கு. பீவரேஜஸ், அஜினோமோட்டோ யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய கடைகள், அதை சமைக்க தெரியாம சமைச்சா கூட அது நல்லா இருக்குங்கிறதுக்காக அவன் போடுறான். ஆனா அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அளவுக்கு மேல அந்த அந்த எம்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன உப்பு, ஓகேவா, அதனால அந்த பிளட் என்ன பண்ண முடியாதுன்னா கிளென்சிங் பண்ண முடியாது. அது நாளடைவில் எங்கேயாவது இடத்துல போய் உட்காந்து 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 அது அப்படியே ஒரு லிபோமாவோ இல்ல அது ஒரு கட்டியா மாறிடும், பின்னாடி அது கேன்சரா மாறிடும். இதோட 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 இது ஒரு பெரிய ஒரு டாபிக். ஆனா தயவு செய்து எல்லாரும் விழிப்புணர்வா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட் ஹாபிட் தானே. ஒழுங்கா டைம்க்கு தூங்குறது இல்ல, டைம்க்கு எந்திரிக்கிறது இல்ல. என்னது இன்னைக்கு மொபைல்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. அதாவது டிவி ஒரு 5 அடி 10 அடி உட்காந்து பார்த்தாலே திட்டு விழுகிற காலம் போய் ஒரு அடியில வந்து இன்னைக்கு மொபைல் இல்லாம, சிஸ்டம் இல்லாம யாருக்கிட்டயுமே ஈவன் 1 வயசு 2 வயசு பிள்ளைங்கள்ல இருந்து முதியவர்கள் வரையுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுலதான் காலம் போகுது. எல்லாருமே இன்னைக்கு இல்யூஷன்ல தான் வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கேட்ஜெட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அதுதான் உங்களுடைய செல் டேமேஜ்க்கு மெயின் ரீசன், மேக்ஸிமம் 50%. சோ அந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், இதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி வரும்போது கூடவே சேர்த்தா டைப் 2 டிசீசஸ் வருது, லிவர் டிசீசஸ் வருது, கேன்சர் டிசீசஸ் வருது, மூட் டிசார்டர் வருது, ஹெல்த் டிசீசஸ் வருது, ரீப்ரொடக்டிவ் டிசீசஸ் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. மலர்த்தன்மை விஷயங்கள்ல இருந்து ஹார்மோன் இம்பேலன்சிங்ல இருந்து எல்லா விஷயங்களும் வரதுனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுதுன்னா ஒபிசிட்டி வந்துருச்சு. ஒபிசிட்டிக்கு காரணம் மெட்டபாலிசம் அடிப்படுறதுதான். எலிக்சர் மிக்ஸ் கன்சியூம் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் 3 to 6 மந்த்லயே அவங்களுடைய மெட்டபாலிசம் ஆக்டிவ் ஆகப்பட்டு அவங்களுடைய அந்த உடல் கட்டமைப்பு வந்துரும். அவங்களுடைய ஹார்மோன்ஸ் பேலன்சிங் ஆக ஆக நிறைய விஷயங்கள், நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்சிங் ஆக ஆக நிறைய விஷயத்துல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறாங்க. எஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் டே நல்ல ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பாடி வந்து ரொம்ப லைட் ஃபீலா இருக்கும். காரணம் என்ன, அந்த ரத்தமா சுத்தமாகிறதுனால அப்படியே பாத்தீங்கன்னா காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த அந்த உடல் கட்டமைப்பு அவங்களுக்கு, அந்த ஹைட் அண்ட் வெயிட் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கின் ஹெல்த் பாத்தீங்கன்னா பியூட்டியா இருக்கும். பாக்குறதுக்கு அந்த அந்த யங் லுக் க்ளோ சொன்ன இல்லையா, அது கிடைக்கும். கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் ஒரு கலை அப்படிங்கிறது வரும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த எலிக்சர் மிக்ஸ் இதுல. அது மட்டும் இல்லாம இதனால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வந்து டயபெட்டிக்ல அதன் மூலியமா வந்து புண்ணு, டிஸ்கலரேஷன்ஸ், கருந்தை மலர்ந்து டாக் பேச்சஸ், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு எலிக்சர் மிக்ஸ்.
சோ அந்த மாதிரி ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். அதுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு எலெக்சன் மிக்ஸ்க்கு. அந்த அந்த பிம்பிள்ஸ் ஹார்மோன் இம்பேலன்சிங்னால வரக்கூடிய அந்த பிம்பிள்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ், நிறைய முடி வளர்றது பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூஞ்சில. சோ இதெல்லாம் வந்து ஹார்மோன் இம்பேலன்சிங் தான். ஒரு ஆணாக இருக்கிறதுக்கு ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் ஹார்மோன்ஸ் தான். அந்த ஹார்மோன்ஸ் பேலன்சிங் பண்றதுனாலதான் இன்னைக்கு இந்த பெண்களுக்கு இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபிபராய்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் எலெக்சன் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுத்து உண்மையிலே மிராக்குலஸான, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம், பிளஸ்டு விஷயம் என்ன அப்படின்னா தாய்மை, தகப்பன் தாய்மை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த கொடுத்தது. ஏன்னா எங்கெங்க எத்தனை பேர் ஐசிஐ, ஐயுஎஃப், ஐஎஸ்ஐ இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணி பல ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி அங்க போய் இங்க போய் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம். அதோட நீங்க 11 எடுங்கன்னு சொல்லி இந்த எலிக்சர் மூலமா எண்ணற்ற பேருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம். இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடியவங்க நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த எலிக்சர் மிக்ஸை கொடுத்து பெரிய பெரிய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ரத்தத்துல 50% பிளாஸ்மா, 50% WBC, RBC பிளாட்லெட்ஸ் இருக்கும். இந்த பிளாஸ்மா வந்து நீர் தன்மையில இருக்கும். சோ அது என்னைக்கு ஆசிடா மாறுதோ அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நோயெல்லாம் வரும். ஈவன் கேன்சர் கூட வரும். இப்போ உடம்புல இருக்கக்கூடிய 70% ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வாட்டர் கண்டென்ட் தான். அந்த pH லெவல மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த pH லெவல மெயின்டைன் பண்றதுனால தான் நல்ல இம்யூனி சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது. கேன்சர் செல் growth ஆகாம அந்த இம்யூனி சிஸ்டம் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன். சோ அந்த இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட், அதாவது என்னன்னா நல்ல டிடாக்சிபிகேஷன், நல்ல பிளட் சர்க்குலேஷன், நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகி நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்சிங் பண்ணி pH லெவல மெயின்டைன் பண்றதுனாலதான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் 13 வருஷமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரையும் அவ்வளவு ரிசல்ட் கொடுத்திருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நிகர் இந்த ப்ராடக்ட் தான். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மத்த ப்ராடக்ட் கண்ணுக்கு அது மூக்கு அது இதுன்னு சொன்னாலும் அது GI ட்ராக் வரையும் தான் ஒர்க் பண்ணும். சர்டன் ஸ்டேஜ் மேல there is no result. ஆனா இங்க இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை இந்த ப்ராடக்ட் பேக்போன் இஸ் த ஹீரோங்க. அதனாலதான் இந்த பிசினஸ் இன்னமும் தைரியமாக நிறுவனம் எடுத்து செல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை. இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கற்பனை இல்ல, கதை இல்ல. இதையும் தாண்டி உண்மையான நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க நல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க. சோ இது ஒரு 100% பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான விஷயம், ஹர்ப்ஸ் வச்சுதான். இது வந்து கெட்டது பண்ணுதா இல்லையோ, ஐ மீன் நல்லது பண்ணுதா இல்லையோ, கெட்டது பண்ணாது அப்படிங்கிறது ரொம்ப ஊர்ஜிதமான விஷயம். எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராடக்ட் தானா? எஸ், எல்லாத்துக்குமே ஒரு ப்ராடக்ட் தான். எப்படி ஒரு மனுஷன் ஒரு இந்திரிய துளியில இருந்து ஃபார்ம் பண்ணாலும், ஒரு செல்ல இருந்து ஃபார்ம் பண்ணா, எப்படி ஒரு மரம் வந்து ஒரு விதையில இருந்து ஃபார்ம் பண்ணுச்சோ அது மாதிரி தான். சோ அந்த கம்ப்ளீட் செல்லுலார் நியூட்ரிஷன்ஸ் இதுல இருக்கிறதுனால இது பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு. இன்ன வரையும் இந்த 13 வருஷத்துல யாரும் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் இல்லாதனால 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி அப்படின்னு சொல்றோம். FSSAI சர்டிபிகேட்ல இருந்து யூனிக் ஃபார்ம்ல மேக் பண்ண US சர்டிபிகேட்ல இருந்து GMP பியூர் வெஜிடேரியன் 100% ஹெர்பல் FSSAI சர்டிபிகேட், ஹலால் சர்டிபிகேட், நல்ல எல்லா விதமான விஷயங்களுமே இதுல இருக்கு.